வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிடக்ஷன் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம் சாப்டர்ல நவம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்ப நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்க. மிஸ்டர் குமார், previous year's gross total income is rupees 3,37,500. He has made the following donations. Calculate his net taxable income. Jawaharlal Nehru Memorial Fund rupees 9,000, Rajiv Gandhi Foundation rupees 6,000, Africa Fund rupees 11,250, Indira Gandhi Memorial Fund rupees 10,500. இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் 80Gல குவாலிஃபை ஆகுமா அப்படின்னா இதுல ஆப்பிரிக்கா ஃபண்ட் மட்டும்தான் 80Gல குவாலிஃபை ஆகும். பேலன்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபை ஆகாது. அதாவது ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் லிஸ்ட் பில இருந்தது. பட் இப்ப வந்து லிஸ்ட் பில இதெல்லாம் கிடையாது. வெறும் பிரைம் மினிஸ்டர் டிராட் ரிலீஃப் ஃபண்ட் மட்டும்தான் லிஸ்ட் பில இருக்கு. அப்ப இப்ப நான் குவாலிஃபை ஆகுறது எது அப்படின்னா இந்த ஆப்பிரிக்கா ஃபண்ட். அதாவது இது லிஸ்ட் ஏல வந்து குவாலிஃபை ஆகுது. நம்ம 80G டிடக்ஷன் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் ஏ, லிஸ்ட் பி, லிஸ்ட் சி இருக்கு இல்லையா? லிஸ்ட் ஏன்றது 100% குவாலிஃபை ஆகும். லிஸ்ட் பின்றது 50% அண்ட் லிஸ்ட் சி பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்கு, அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட குவாலிஃபை ஆகும். இது பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ஃபண்ட் வந்து லிஸ்ட் ஏல குவாலிஃபை ஆகுது. 100% டிடக்ஷன். பாருங்க, கிராஸ் டோட்டல் இன்கம் எழுதியாச்சு. இப்ப இதுல இருந்து நம்ம வெறும் இந்த டிடக்ஷன் மட்டும் பண்ண போறோம். டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80G. 100% ஆப்பிரிக்கா ஃபண்ட் 11,250. பேலன்ஸ் அமௌண்ட் தான் டாக்ஸபிள். பாருங்க, 3,26,250. இதுதான் டாக்ஸபிள் இன்கம். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஆனா நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிடுவாங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்து குவாலிஃபை ஆகுமா ஆகாதான்னு தெரியாம இது தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நவம்பர் 23ல 2 ப்ராப்ளம் டிடக்ஷன் சாப்டர்ல இருந்தே 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. இது பாருங்க. Miss Amuda submitted the following particulars relevant to the previous year 23-24. Ascertain the deduction eligible under section 80G. Income from business 3 lakh, short-term capital gain 1 lakh, long-term capital gain 2 lakh, donation to government for promoting family planning rupees 30,000. LIC premium paid on her own life rupees 40,000. இது பாத்தீங்கன்னா 80G ஓட டிடக்ஷன் தான் நம்மள கேக்குறாங்க. ஓகே, கிராஸ் டோட்டல் இன்கம் எல்லாம் கேட்கல. வெறும் நம்ம வந்து டிடக்ஷன் அமௌண்ட் என்னன்றதை கால்குலேட் பண்ணா போதும். இப்ப பாத்தீங்கன்னா 80Gல இந்த டொனேஷன் இருக்கு இல்லையா, டொனேஷன் டு கவர்மெண்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் ஃபேமிலி பிளானிங், இது பாத்தீங்கன்னா லிஸ்ட் சில வருது. லிஸ்ட் சியோட அமௌண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து குவாலிஃபை ஆகிற அமௌண்ட் வந்து ஆக்சுவல் டொனேஷன் ஆர் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் ஜிடிஐ. ஓகே, அட்ஜஸ்டட் ஜிடிஐன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து நம்ம பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை விட்டுடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்டிடி, அது வந்து நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்துச்சு அப்படின்னா அதையும் விட்டுடலாம். அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எஸ்டிடியோட இருந்துச்சுன்னா விட்டுடலாம். இங்க இருக்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பாத்தீங்கன்னா நமக்கு எஸ்டிடி எல்லாம் கொடுக்கல. வெறும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை மட்டும் நம்ம விட்டா போதும். ஓகேவா? அப்புறம் டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எலிமினேட் பண்ணிடணும். அதாவது டிடக்ஷன் 80Cல இருந்து 80U வரைக்கும் என்னென்ன டிடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் மைனஸ் பண்ண பிறகு வர கிராஸ் டோட்டல் இன்கம் தான் இங்க நம்ம சொல்றோம் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் சொல்லிட்டு. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இன்கம் எவ்வளவு அப்படின்னா இந்த இன்கம் ஃப்ரம் பிசினஸ் 3 lakh, அப்புறம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1 lakh. நம்ம இதை எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா எஸ்டிடி இல்ல. எஸ்டிடி இருந்திருந்தா அவங்க கொடுத்திருக்கணும். ஓகே, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும் வராது. அப்ப நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் ஃபுல்லா போட்டுட்டு இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை மைனஸ் பண்றதுக்கு பதிலா வெறும் நம்ம இது ரெண்டுத்தையும் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, போடலாம். பாருங்க, அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம், இதுல பிசினஸ் இன்கம் 3 lakh போட்டாச்சு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1 lakh போட்டாச்சு. ஏன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை நம்ம எடுக்க கூடாது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப மைனஸ் பண்ணணும். அதை விட நமக்கு தேவையானது எது அப்படின்னு பார்த்தா இந்த பிசினஸ் இன்கமோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோ தான். அதனால அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ 4 lakh இது வந்து நமக்கு ஒரு கிராஸ் டோட்டல் இன்கம் வந்திருக்கு. இதுல வந்து நம்ம டொனேஷன்ஸ் வந்து நம்ம 80Gல குவாலிஃபை ஆகுது இல்லையா?
ஆனா அதுக்கு முன்னாடி 80C நமக்கு LIC பிரீமியம் இருக்கு. LIC பிரீமியம் ஆன் ஹர் ஓன் லைஃப் எவ்வளவு? 40,000. அதை மைனஸ் பண்ணிடலாம். அதை மைனஸ் பண்ணோம்னா அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் 3,60,000. ஓகேவா? இப்ப இந்த 3,60,000ல நம்ம 10% கண்டுபிடிக்கணும். இல்ல ஆக்சுவல் டொனேஷன் எவ்வளவு? 30,000. ஓகே பாருங்க, ஆக்சுவல் டொனேஷன்ன்றது 30,000. இதுல வந்து 10% பாத்தீங்கன்னா 36,000. அப்ப இதுல எது லெஸ்ஸோ அதுதான் குவாலிஃபை ஆகுது. அப்ப குவாலிஃபை ஆகுற அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 தான். ஓகே, இப்ப இந்த குவாலிஃபை ஆகுற அமௌண்ட்ல வந்து நம்ம ஃபேமிலி பிளானிங் அப்படின்றதுனால 100% குவாலிஃபை ஆகும். ஓகே, ஃபேமிலி பிளானிங்க்கும் இந்தியன் ஒலிம்பிக் பாத்தீங்கன்னா நமக்கு 100% குவாலிஃபை ஆகுது. மத்தது எதா இருந்துச்சு இந்த லிஸ்ட் சில அப்படின்னா அது 50% தான் குவாலிஃபை ஆகும். இப்ப பாருங்க, கிராஸ் குவாலிஃபைங் அமௌண்ட் வந்து விச் எவர் இஸ் லெஸ் 30,000. அப்ப இது முழுக்க நமக்கு குவாலிஃபை ஆகுது. 30,000 குவாலிஃபை ஆகுது. ஓகேவா? எஸ். இப்ப நீங்க இங்க போடுறதா இருந்தா கேபிட்டல் கெயின போட்டுட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி கூட நீங்க காட்டிக்கலாம். ஓகேவா? நான் அதை விட்டுட்டு அப்படியே 4 லேக்ன்றதை எடுத்துட்டேன். இல்லாட்டி நீங்க கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து கேபிட்டல் கெயினோட சேர்த்து 6 லேக்ன்னு போட்டு அதுக்கப்புறம் 2 லேக்க மைனஸ் பண்ணியும் நீங்க காட்டலாம். ஓகேவா? இதுதான் வந்து குவாலிஃபைங் அமௌண்ட் அண்டர் செக்ஷன் 80G. ஓகே, நம்மள கேக்குறது அதுதான். அசர்டைன் த டிடக்ஷன் எலிஜிபிள் அண்டர் செக்ஷன் 80G. இதுதான் வந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80G. புரிஞ்சுதா அந்த ப்ராப்ளம் எப்படி போடணும்ட்டு? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். Thank you for your patient listening.